வணக்கம். ஜெய்ஹிந்த். ஆம், சர்வ லோகா சமஸ்து சுகினோ பவந்து. இன்று நம்ம காலையில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தோம். அதனுடைய விளக்கம் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். இப்போ இந்த முதலில் இந்த மைத்ரேக முகூர்த்தம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது எதுக்காண்டினா நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த இதுக்கு நரம்பு தளர்ச்சி, அந்த பக்கவாதம், முடக்குவாதம் மற்றும் குழந்தையின்மை, சக்கரை நோய், இந்த நடக்க முடியாமலாம் இருக்காங்க, கால் நரம்பு, இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பெரிய துன்பமாக இருக்கும். குறிப்பாக இந்த கழுத்து பெண்டு இந்த இது இருக்கும். குறிப்பாக அந்த நரம்புகள், இந்த மூளையும் சரி, அந்த மூளை, அந்த கண் சார்ந்த இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் உள்ளவங்க, அந்த நரம்பு பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க உங்களுக்கு அதிகமாக. இந்த நரம்பு வந்து எதுக்குன்னா, நம்ம உடல்ல வந்து எலும்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த எலும்புகளுக்கு அதாவது பீட்டிங்கா இந்த நரம்புகள் வலு சேர்க்கும் உங்களுக்கு. அப்ப இந்த நரம்புகள் இருக்கிறது தான் எலும்புகளும் அந்த இது அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு சவ்வு இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் அந்த எலும்பு மூட்டு வலிலாம் வராது உங்களுக்கு. அது வேற. இப்ப இந்த நரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து மிக வலிமையானது. அந்த இதுக்கு நரம்புகள் முறுக்கேற்றும் சொல்லுவாங்க. அந்த நரம்புகள் தான் ஒரு குழந்தை முறுக்குங்கிறது, அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நரம்புகள் தான் சேரும் உங்களுக்கு. அந்த நரம்புகள் ஒரு ப்ராப்ளம், ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அது குழந்தை இன்மையாக நாளடைவில் துன்பமா அவங்களுக்கு அமையும். அப்ப ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய இது கூட இந்த நரம்பு ரொம்ப முக்கியம். ஒரு உயிரை கொடுக்கறதுக்கு கூட, இந்த உடலை உருவாக்குறதுக்கு கூட அந்த நரம்புகள் முக்கியம். அப்படின்னா இது எப்படிப்பட்ட நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கிறங்க. அந்த இதுக்கு குறிப்பாக இந்த படுத்த படுக்கையாக இருப்பாங்க, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன், சில பேர்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஆனால் எதுக்காண்டி அப்படின்னு தெரியாமே இருப்பாங்க. அவங்களாம் இந்த நரம்புகள் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த இது சம்மந்தப்பட்ட இன்னைக்கு முக்கியமான நாள். பேசிக்கலியே நீங்கள் இன்னைக்கு புதன்கிழமை, அதனால புதன் அதுவும் குறிப்பா மைத்திர முகூர்த்தம்ங்கிறதுனால அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு அதாவது சிவன் கோயிலுக்கு போறீங்கனாலே அங்க எப்படியும் நவக்கிரகங்கள் இருக்கும். அப்ப புதன் பகவானை வணங்கிட்டு அவருக்கு ஒரு பச்சை ஆடை, அதாவது பச்சை வஸ்திரத்தை நீங்க தானமா கொடுத்துட்டு வந்துடலாம். அது போக நீங்க போகும்பொழுதே நானும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்கு என்னனாலும் அந்த சூரியனுக்கு இந்த மாதிரி என்ன பிடிக்கும், அந்த நட்சத்திரத்துக்கு பிடிச்ச மாதிரி தான் உடை அடுத்துவேன். பெரும்பாலும் அந்த மாதிரி தான் உடை இருக்கும் என்னோட இது. அப்போ அந்த மாதிரி ஒரு கலர்ல, பச்சை கலர்ல நீங்க ஒரு சேலையோ அந்த இதோ கட்டிட்டு, நீங்க பச்சை கலர் இறைவனுக்கு பிடிச்ச ஒரு பச்சை கலர்ல அந்த புத பகவானுடைய வாகனத்துக்கு அந்த இது நீங்க போயிட்டு இன்னைக்கு நார்மலா சாமி கும்பிட்டு வரலாம். அது போக நீங்க வீட்டில விளக்கு ஏத்துறவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா பச்சை பயிறு வாங்கி அந்த பச்சை பயிர் மேல ஒரு கிண்ணத்துல பச்சை பயிருக்கு பட்டி அந்த விளக்க ஏத்தி பச்சைத்திரி போட்டு ஏத்துனீங்கன்னா ரொம்ப நல்லது. புத பகவானுடைய அருள் கிடைக்கும். நார்மலாவே உள்ளவங்க நோய்கள்லாம் போக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இன்னைக்கு புதனோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? குறிப்பா இந்த விருச்சிக ராசியினருக்கு இந்த புதன் வந்து மிகுந்த மிகுந்த அவசியம். புத பகவான் தான் உங்களுடைய நாட்கள் துணையா இருப்பார். அந்த இதுக்கு புரியுதுங்களா? அதுவும் கேட்டை நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமானது புத பகவான். அந்த இதுக்கு இந்திரனுடைய ரொம்ப ஃப்ரெண்டு. இந்திரனே ராசி கேட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த இந்திரனுக்கு நண்பர் யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் தான் அவர் வந்து நாவில், அந்த கேட்டை ராசியர்களோட நாவில் வந்து உணர்வார். அந்த நாவில் இருக்கும் பொழுதுதான் அவங்களுடைய பேச்சு ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த பேச்சு 4 வார்த்தை பேசினா கூட அவங்க வந்து அடுத்தவங்களால அந்த பேச்சு அவ்வளவு கவரப்படும். அவங்களுக்கே தெரியாது இது நம்ம பேசுறது இவங்க இவ்வளவு கவர்மான்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு அவ்வளவு ஒரு உணர்வு ரீதியான கொடுக்கும். அது வந்து ரொம்ப புதன் முக்கியம். அதனால விருச்சிக ராசினர், குறிப்பா கேட்டு நட்சத்திரர், இந்த புத பகவான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மைத்திர முகூர்த்தம், இந்த நேரத்தை தவற விடாதீங்க. இப்ப நான் நார்மலா விளக்கு ஏத்துறீங்க, பச்சை பயிரை இது பண்ணுவீங்க. அந்த பச்சை பயிரை என்ன பண்ணணும்னா மறுநாள் அந்த இதுக்கு அவிச்சு இது பண்ணலாம், இல்ல தானமா கூட கொடுக்கலாம், அவிச்சு சாப்பிடலாம் குழம்பு. அந்த இதுக்கு வேற. இப்ப இரவு பூஜை, அந்த மைத்த முகூர்த்தம் இருக்குல்ல, நார்மலாவே நோய்கள் சரியாயிரும். இது போக இன்னைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த இதுக்கு. அதுல ஒரு ஆள் பார்த்தா கூட எனக்கு போதும். ஏன்னா நம்ம அந்த பூஜை எப்படி செய்யறதுன்னா, நைட்டு நீங்க காலையிலேயே ஒரு கிலோ பச்சை பயிர் வாங்கி வச்சிருங்க. ஒரு நல்ல வாங்கி வச்சிருங்க. இரவு குறிப்பா அந்த பூஜை தொடங்கும் முன் நீங்க விளக்கு ஏற்றுங்க. அந்த இதுக்கு நீங்க ஏற்கனவே ஏற்றி இந்த விளக்கு வச்சிருந்தாலும் போதும். பச்சை பயிர்ல சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன விளக்கு இருந்தாலும் போதும். இல்ல விளக்கு ஏற்றி இந்த தாம்பூலத்துல நீங்க என்ன பண்ணணும்னா ஓம் புதாய நமக அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த தாம்பூலத்தை நல்லா பரப்பி, பச்சை பயிரை பரப்பி அதுல ஓம் புதாய நமகன்னு எழுதணும். அதுக்கடுத்து நீங்க எப்போதும் செய்யற மாதிரிதான் பேப்பர்ல, வெள்ளை பேப்பர்ல 4 மூலைக்கும் சந்தனம் வச்சு, அதாவது மஞ்சள் வைக்கலாம். மஞ்சள் வச்சு அதுல பாத்தீங்கன்னா நடுவுல யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவர்களது பெயரை எழுதி
ஒரு நல்ல மஞ்சள் துணி எடுத்து அந்த பேப்பரை மடித்து பேரை எழுதி குணமாகவும் உடல்நிலை குணமாக வேண்டும் நல்ல குணமாக வேண்டும் எழுதி அதை மடிச்சு அந்த துணி மேல வச்சு ஒரு நாணயத்தை வச்சு அதை நீங்க கட்டிடணும். அதுக்கு நீங்க கட்டி வச்சிடணும். இது பூஜை அறையில ரெண்டாவது இது அதுக்கு இப்ப வச்சுட்டீங்க. இப்ப நல்ல அந்த உடல்நிலை சரியில்லாதவர்களும் முழித்திருந்தால் குறிப்பாக அந்த நேரம் பாத்தீங்கன்னா இரவு 12:35 மணிக்கு ஆரம்பிக்குது. அதுபோக 2:30 மணி வரை இருக்குது. இந்த டயத்துல புத பகவானை நினைச்சு பூஜை பண்ணுனா கண்டிப்பா அந்த உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு நரம்பு பாதி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த பூரண குணம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. அதில் நீங்கள் செலுத்தும் பக்தியும் அவர் வணங்கும் முறையும் கேட்கும் திறனும் பொறுத்து உங்களுக்கு அந்த இது அமையும். கண்டிப்பா முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த தருணத்தை தவற விடாதீர்கள். அது போக காலை இந்த பச்சை பயிறு இருந்தது இல்லைங்களா, எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா, புத பகவான் நமக ஓம் புதாய நமகன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க. புத பகவானை நினைச்சு பூஜை செய்யுங்க, ஆராதனை பண்ணுங்க, நல்லா வேண்டிக்கிறங்க குணமாகணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து காலையில கோவிலுக்கு நீங்க சென்று இந்த பச்சை பயிரை என்ன பண்ணீங்கன்னா நீங்க காலையிலே நல்லா எழுந்து அந்த குளிச்சுட்டு நார்மலா அந்த பச்சை பயிரை அவிச்சு அதுல சிறிது தேங்காய் துருவல், தேங்காய் மற்றும் வெல்லம் சேர்த்து அதை இனிப்பு சுண்டல் மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா அவிச்ச உடனே அது இருக்கு. அதை எடுத்து காலையில கோவிலுக்கு செல்லும் பொழுது எடுத்து போயிட்டு அங்கே போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே உங்க பேரை சொல்லிட்டு அந்த நோய்வாய்ப்பட்டவங்க பேரை சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்துருங்க. வந்துட்டு அதுக்கடுத்து இந்த சுண்டல் இந்த நீங்க பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பயிறு அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும், தானமா கொடுக்கணும். தானம் கொடுக்கல இந்த பச்சை பயிர்ல நான் என் இனிப்பு சேர்த்து கொடுத்திருக்கேன் இறைவா. இதை சாப்பிடுவர்கள் எப்படி மகிழ்கிறார்களோ இனிப்பார்களோ அதே போல நானும் என்னுடைய நோய்கள் நீங்கி என்னுடைய குடும்பமும் சுபிட்சமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த புதன் கடன் சுமை அதிகம் உள்ளவர்கள் இந்த புதனை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கடன் சுமை உள்ளவர்கள் நன்கு வேண்டிக் கொள்ள வேண்டும். என்னுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக இந்த நாளில் உங்களுக்கு அந்த டைம் குறிப்பிட்ட டைம் தான் கணக்கு. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, இரவு 12:35 to 2:30 அந்த டயத்துல பண்ணி கேட்டீங்கன்னா கண்டிப்பா புத பகவான் மகிழ வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, இந்த டைம் அதற்கு கேட்கறவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுளுக்கும் ஒரு விதி இருக்கும். அப்ப நீங்க கேட்கிற விதமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் கிடைக்கும். ஓகே, வணக்கம். ஓம் ஸ்ரீ மந்திர வராகியே நமக. ஓம் ஸ்ரீ புத பகவானே நமக. ஓம் எல்லாம் வல்ல எல்லா நோய்களும் எல்லாரும் குணமடைந்து நல்ல சுபிட்சமாக வாழ வேண்டும். லோகா சமஸ்து சுகினோ பவந்து. வணக்கம்.